திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் பகுதியில் வசிப்பவர் சின்னத்தம்பி நளினி. இவருடைய இந்த தம்பிக்காக 4 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை, அதாவது முகிலன் என்கிற ஒரு ஆண் பிள்ளை உள்ளனர். மொத்தம் 5 பிள்ளைகள் இவர்களுக்கு இருக்கிறார்கள். சின்னத்தம்பியும் நளினியும் தன்னுடைய நிலத்தில் விவசாய தொழில் செய்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில தன்னுடைய ஒரே பிள்ளையை திருப்பத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு அங்கே அந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய அந்த போர்டிங்கில் தங்கி படிக்கக்கூடிய அந்த வசதியுடன் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். அந்த மாணவன் முகிலன் அங்கே தங்கி படித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில கடந்த 1ஆம் தேதி மாணவன் முகிலன் பள்ளிக்கு வரவில்லை என்று பெற்றோர்களுக்கு பள்ளி தரப்பிலிருந்து தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் அறிந்து போன பெற்றோர்கள், நாங்கள் எங்களுடைய பிள்ளையை உங்களுடைய பள்ளியிலேயே தங்கிதான் படிக்க வைத்திருக்கிறோம், ஆனால் நீங்கள் என்னுடைய பிள்ளை வரவில்லை என்று சொல்கிறீர்களே என்று பதட்டமடைந்து அங்கிருந்து வந்து விசாரித்ததில் பள்ளி மாணவன் அன்றைக்கு பள்ளிக்கு வரவில்லை என்கிற தகவல் தெரிந்து உடனடியாக பெற்றோர்கள் திருப்பத்தூர் நகர காவல்துறைக்கு சென்று புகார் அளித்துள்ளனர். இந்த தகவலின் அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை தனிப்படை அமைத்து பள்ளி மாணவனை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சூழ்நிலையில இன்று காலை திடீரென அந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய தனியார் அரசு நிதி உதவி பெறும் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில் ஒரு குறுகிய அளவு மட்டுமே உள்ளே வழி இருக்கக்கூடிய அந்த மூடப்பட்ட இரும்பு கம்பிகளால் மூடப்பட்ட அந்த கிணற்றில் பள்ளி மாணவன் முகிலன் 11ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவன் முகிலன் சடலமாக மிதந்திருப்பது தெரிய வந்து தீயணைப்பு காவலர் உதவியுடன் காவல்துறை பள்ளி மாணவனை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வந்தனர். ஆனால் உறவினர்கள் இங்கே இந்த சூழ்நிலை மருத்துவ அலுவலர்கள் பொறுத்தவரையில் இங்கே பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய எந்த ஒரு எக்ஸ்பர்ட், அதாவது முக்கிய அந்த உள்ள வல்லுநர்கள் இங்கே இல்லை. ஆனால் அடுக்கம்பாய்க்கு கொண்டு செல்லலாம் என்று கூறும்பொழுது உறவினர்கள் இல்லை, இங்கேயே சேர்ந்து பிரேத பரிசோதனை செய்துவிட வேண்டும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் பரபரப்பு தொடர்ந்து வருகிறது. சுமார் 50க்கும் மேற்பட்ட காவல்துறை குவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து அந்த வாக்குவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாணவருடைய பிரேத பரிசோதனை இங்கு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் நடக்குமா அல்லது அடுக்கம்பாய்க்கு அனுப்பப்படுமா என்று அடுத்த சில நேரங்கள் தெரிய வரும். ஆனால் இந்த 11ஆம் வகுப்பு மாணவன் கடந்த சில நேரங்களுக்கு முன்பு காணவில்லை என்கிற தகவலும் சமூக வலைதளங்களில் பரவி வந்தது. காணவில்லை என்று சமூக வலைதளங்களில் காணப்பட்ட அந்த மாணவன் இன்று அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய அதே கிணற்றில், இரும்பு கம்பிகளால் மூடப்பட்ட அதே கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட அந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மகேஷ். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.